பள்ளிகளின் மேம்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட 30 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் ஏன் பஹாங் மாநிலத்தில் உள்ள ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி சேர்க்கப்படவில்லை? பஹாங் மாநில உரிமை அரசியல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் கணேசன் அவ்வாறு கேள்வி எழுப்பினார். அண்மையில் புத்ராஜயாவில் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீரமணன் மற்றும் கல்வி துணை அமைச்சர் வோங் காஓ தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பேரா கிளேபாங், சிலாங்கூர் நோத் ஹமோக், ஜோஹூர் குலாய் பசார், ஜோஹூர் ரினி, பேரா வாய்மெச்சியே மற்றும் பினாங்கு சுங்கைபாக்காப் ஆகிய 6 தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டுக்கு 30 மில்லியன் ரிங்கிட் கல்வி அமைச்சு ஒதுக்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இது வரவேற்கத்தக்க செய்தியாக இருந்தாலும் கடந்த 20 ஆண்டுகள் மேலாக கொள்கலன் அதாவது கொண்டெய்னரில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி இந்த நிதி ஒதுக்கீட்டில் ஏன் சேர்க்கப்படவில்லை? மேலும் ஜெராம் தமிழ் பள்ளி நில சிக்கல் மற்றும் நிதி ஒதுக்கீடு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு விட்டதா என கல்வி அமைச்சு விளக்க வேண்டும். காரணம், இப்பள்ளியின் கட்டுமான பணிகள் இன்று வரை நடைபெறாமல் இருக்கிறது. கட்டுமான பணி தாமதிக்கப்படுவதால் மாணவர்களின் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளது என்றும் அதை காரணம் காட்டி புதிய கட்டுமானம் நிராகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் ஜெராம் தமிழ் பள்ளியின் தற்போதைய நிலை குறித்து கல்வி அமைச்சு முழு அறிக்கை வெளியிட வேண்டும் எனும் கோரிக்கை ஒன்றை உரிமை கணேசன் இதன் வழி முன்வைத்தார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.